கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டோட பெரிதான கிருபையினால நம்ம ஏசாயா 14வது அதிகாரம் 32வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 14:32 ஜெபத்தோட இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். மாறிடா எமானேசரே, மாறாதவர் அன்பினாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இமா அன்புதே, இயேசுவின் மகா அன்புதே, அதன் அலம் மறியலாகுமா, இதற்கிணை எதுவும் வேறில்லையே, இணை எதுவும் வேறில்லையே. பாவியாயிருக்கையினிலே அன்பாய் பாரினில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே, ஓ இயேசுவின் மகா அன்புதே, அதன் அலம் மறியலாகுமா, இதற்கிணை எதுவும் வேறில்லையே, இணை எதுவும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினாம், தம் உள்ளம் போல் உன்னை நேசித்ததினால் அல்லல் யாவும் அகன்றிடுமே. ஆதி தேவன் பலியானாரே, ஓ இயேசுவின் மகா அன்புதே, அதன் அலம் மறியலாகுமா, இதற்கிணை எதுவும் வேறில்லையே, இணை எதுவும் வேறில்லையே. நியாயவிதி தினம் அதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே, பூரணரின் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே, ஓ இயேசுவின் மகா அன்புதே, அதன் அலம் மறியலாகுமா, இதற்கிணை எதுவும் வேறில்லையே, இணை எதுவும் வேறில்லையே. பயம் அதை நீக்கிடுமே, யாவும் பாரினில் அதை நினைத்திடுமே, அது விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் ஒளியாதே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், ஜான் ஜெபராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், ஜெயந்தி அக்கா எங்க சம்பந்தி அம்மாள் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஆண்டோடைய கிருபையினால நம்ம ஏசாயா 14வது அதிகாரம் 32வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். 14:32 முதல் வசனத்தை வாசிக்கிறேன். இப்பொழுதும் இந்த ஜனங்களின் ஸ்தானாதிபதிகளுக்கு என்ன மாறு உத்தரவு சொல்லப்படும்? கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார், அவருடைய ஜனங்கள் சிறுமைப்பட்டவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதே. இதோட முடிக்கிறார். இதனுடைய ஆழம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மறு உத்தரவு அப்படிங்கிற பார்க்கிறோம். மறு உத்தரவுக்கு ஆன்சர், ஆன்சருக்கு பாருங்க, ஏ போட்டிருக்கேன், என் போட்டிருக்கேன், ஏ மேல ஒரு கோடு, ஹெச் மறு உத்தரவு, ஆன்சர். இந்த ஆன்சரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கறோம். இந்த ஆன்சருங்கிறது நம்ம இங்க எப்படி இதை பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 35வது அதிகாரம் 3வது வசனம், 35:3 ஆன்சர்ங்கிறது நம்ம பார்க்கிறோம். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போகும் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளா செய்த நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடம் உண்டாக்குவேன். அருமையான ஒரு உறவுங்க. நான் உறவுன்னு தான் சொல்றேன். நான் கஷ்டத்துல இருந்தேன், ஆண்டவர் எனக்கு ஒரு பதில் கொடுத்தார், மறு உத்தரவு, ஆன்சர். அந்த ஆன்சரை தான் சரி, இன்னொரு வார்த்தை இதை புரிஞ்சுக்கிற கத்துக்கணும். உபாகமம் 20வது அதிகாரம் 11வது வசனம், 20:11 அவர்கள் உனக்கு சமாதானமான உத்தரவு கொடுத்து வாசலை திறந்தார். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த எதிரிகள் உங்களுக்கு ஒரு சமாதானமான ஒரு உத்தரவு கொடுத்து கதவை திறந்தார். சமாதானமான ஆன்சர் உத்தரவு தான் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வார்த்தையை பார்த்து அடுத்த வார்த்தைக்கு போகிறோம். இசைகள் எடுத்துக்கோங்க.
13வது அதிகாரம் எசேக்கியேல் 13:6. கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு அபத்தம் பொய் குறிகளை சரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணுகிறவர்கள் நம்பிக்கை இருக்கிறார்கள். கர்த்தர் ஆன்சர் சொல்றார். இவங்க தீர்க்கதரிசிகள், போய் தீர்க்கதரிசிகள். சரி, உங்களுக்கு ஆன்சராக பார்த்தாச்சு. ரெண்டாவது திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன், அப்பதான் வார்த்தை வசனம் புரியும். இப்பொழுது வந்த ஜாதிகளுக்கு என்ன மாறு உத்தரவு சொல்லப்படும்? ஆன்சர் கிவ், மாறு உத்தரவு கிவ். டயட்டோமி, டயட்டோமி, DIDO, ஓ மேல வரக்கூடாது. டயட்டோமி, டயட்டோமி, DID, ஓ மேல ஒரு கோடு, MI, டயட்டோமி, டயட்டோமி, கிவ், கொடுக்கிறது, மறு உத்தரவு கொடுக்கிறது. இது ஒரு கிரேக்க வார்த்தை. அதில் நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ள போகிறோம். மார்க் 4வது அதிகாரம் 7வது வசனம். மார்க் 4:7. கிவ், கொடுக்கிறது. என்ன கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில விதை முள்ளிலே இடங்களிலே விழுந்தது, முள் வளர்ந்து அதன் பலன் கூடாதபடிக்கு. பலன்கிறது நம்ம ஒரு விதையை விதைச்சா அது ஒரு பலன் வரணும். அந்த பலன் வராதபடிக்கு, கொடுக்கக்கூடாதபடிக்கு டயட்டோமி. 100 வார்த்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் எடுத்துக்கோங்க. முதலாவது அதிகாரம் 26வது வசனம். அப்போஸ்தலர் 1:26. கிவ். பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மாத்தியாவின் பேரில் விழுந்தது. அதாவது மத்தியாவின் பேரில் விழுந்ததுன்னா அதான் பதில், ஆன்சர். ஒரு யூதாஸ் காரியத்தை நான்கு கொண்டு செத்து போயிட்டார். அப்போஸ்தலர் 12 பேர் இருக்கணும். ஒருத்தர் காலி. ரெண்டாவது ஒருத்தரை செலக்ட் பண்றாங்க, அது பேர் மத்தியாஸ், மத்தியா. ஆனா பைபிள்ல இதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியாது. ரைட். அதனால எல்லா பைபிள் ஸ்காலர் என்ன சொல்றாங்கன்னா, மத்தியாங்கிற ஒரு டம்மி. ஆக்சுவலா அடுத்த சீசன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுல் என்னப்பட்ட பவுல், அவர் தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணார். கிவ். யோவா 18வது அதிகாரம் 22வது 18-22. இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகன் ஒருவன் பிரதான ஆசிரியர் இப்படியா உத்தரவு சொல்லுகிறது, பதில் சொல்றது, இப்படியா நீ சொல்றதுன்னு சொல்லி ஆண்டவருடைய இயேசுவை ஒரு அறை அறைந்தார். இன்னொரு வசனத்தை வாசி கொடுப்போம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 25வது வசனம். 7:25. பதில் டயட்டோமாஸ். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்று பதில் தருகிறது. கிவ், ரட்சிப்பை தருவார் என்று. சரி, மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம் எஸ்டாப்ளிஷ். எஸ்டாப்ளிஷ். அந்த எஸ்டாப்ளிஷ் மொத்தம் உங்களுக்கு பைபிள் எங்க இருக்கு நான் காட்டுறேன். இப்பொழுதும் இந்த ஜாதியின் ஸ்தானாதிபதிகளுக்கு என்ன மாற உத்தரவு சொல்லப்படும்? கர்த்தர் சீயோனை அஸ்திவாரப்படுத்தினார். சீயோனை அஸ்திவாரப்படுத்தினார். எஸ்டாப்ளிஷ். எஸ்டாப்ளிஷ் இதுவும் கிரேக்க வார்த்தை. ஸ்டேரியோசோ, ஸ்டாரியோசோ சொல்லிக்கலாங்க. STERI, ஸ்டாரிசோ. Z-O மேல ஒரு போட்டு ஸ்டாரி, ஸ்டாரிசோ, ஸ்டாரிசோ. எஸ்டாப்ளிஷ், டு ஃபிக்ஸ், செட்டில், அஸ்திவாரப்படுத்தும். பேதுருடைய காரியத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணுவ. லூக்கா 22வது அதிகாரம் 32வது வசனம்.
நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின் உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. எஸ்டாப்ளிஷ். இது என்ன ஒரு காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்றது ஒரு பாதையில் நான் உன்னை இப்போ அனுப்புவேன். நீ இந்த மறுதளிப்ப, ஆனா அதுல நீ திரும்ப வந்துருவ. வந்து சகோதரன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 2வது வசனம். இந்த உபத்திரவத்தினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும். உபத்திரவம் அசைக்கப்படக்கூடாது, திடப்படுத்தவும். அதான் ஸ்டாரிசோ. 2 தெசலோனிக்கேயர் எடுத்துக்கோங்க, 2வது அதிகாரம் 7வது வசனம். 2:7. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்வது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்பட்டால் அது வெளிப்படாது. அக்கிரமத்தின் ரகசியம், அந்திக வருவான், பாடுகள் வரும், ஆனா நீங்க ஸ்டேபிளா இருக்கணும், திடப்படப்பட்டிருக்கணும். 100 வாரத்தை அடுத்தது போக இருக்கிறோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுக்கள், அதே கான்செப்ட் தாங்க. கிறிஸ்துவுக்கள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்த இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுப்பிக்கும் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். எல்லாம் அந்த ஒரு வார்த்தைகள் எல்லாமே எஸ்டாப்ளிஷ். சரி, இது யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 32 வசனம், அவருடைய ஜனத்திலே சிறுமைப்பட்டவர்கள் அதிலே திறந்து. சிறுமைப்பட்ட மீக். இதுக்கும் கிரேக்க வார்த்தை தான். இதுக்கு 2 வார்த்தையை அவர் இருக்கு. இப்படி சொல்லலாம், அப்படி சொல்லலாம். ரெண்டையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். மீக் பார்க்கல. முதல்ல இருக்கேன் பாயூஸ். PRAUS பாயூஸ் அல்லது பிரயோஸ் PRAOS. ரெண்டுமே சரிதான் அப்படின்னு இருக்கு. மீக் முதல் நாள் வச்சுருக்கேன். PRAUS பிரயோஸ். Praos ரெண்டுமே மீக். மத்தி 11வது அதிகாரம் 29வது. நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன். ஆண்டவர் தன்னை குறித்து சொல்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணினவர் பூமியில மனிதனாக வருகிறார். வந்து சொல்லுகிறார், நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னத்தை கற்றுக்கொள்ளுங்கள். மனத்தாழ்மையை, சாந்தத்தை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். மீக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எபேசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம். மிகுந்த மனத்தாழ்மையும் மிகுந்த பாயோஸ் அல்லது பாராஸ், மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமையுடன். சரி, கடைசியாக ஒரு வார்த்தையை மாற்றத்தை நம்ம முடிக்க போகிறோம். அது என்னன்னா ஃபைண்ட். அதிலே தங்குவார்கள். அதிலே அவங்க ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வருது சியோன். அந்த இடத்தை தான் அதை அஸ்திபாரப்படுத்துகிறார். ஃபைண்ட் மா சா, தி ஹீப்ரு, எபிரேய வார்த்தை. நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ் பைபிள் இருந்து அந்த ஒரு வசனத்துல என்னென்னலாம் இருக்குன்னு எழுதி வச்சுக்கிறோம். பேப்பர் எழுதி வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த எங்க பாஸ்டர் ஜோர்டானே கொடுத்த பைபிள்ல ஹீப்ருல தேடி பார்ப்பேன். ஹீப்ருலுக்கு தான் டக்குனு எழுதிடுவேன். ஹீப்ருல இல்லைன்னா கிரீக் எழுதுவேன். கட்டாயம் கிரீக்ல இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுக்கறது ஹீப்ரு. ஃபைண்ட். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 11, 19, 11. தெரு வாசலில் இருந்த சிறியோரும் பெரியோருமாகிய மனுஷர்கள் குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவு. அவங்க தேடுறாங்க. அந்த கதவு எங்க இருக்குன்னு சொல்லி நினைச்சாங்க, தேடுறாங்க. ஃபைண்ட். அவங்களால முடியல. மா சா ஃபைண்ட்.
MASA MA மேல ஒரு கோடு போட்டுருங்க. மாசா SA A மேல 2 A மேலையும் கோடு. மாசா பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஆதியாகமம் 8வது, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 9வது வசனம். ஒரு காகம் பூமி மீது எங்கும் ஜலம் இருந்தபடினாலே அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இலைப்பார இடம் காணாமல் ஒரு இடத்தை தேடுது, அதுக்கு கண்டுபிடிக்க மாட்டேங்குது. இடம் காணாமல். மாசா. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 14வது வசனம். ஆண்டவர் சாபத்தை கொடுக்கிறாரு. இன்று நீர் என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்தை விட்டு மறைந்து பூமியிலே நிலையற்று அலைகிறான் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவான். ஃபைண்ட். என்னை ஒருத்தை கண்டுபிடிச்சா என்னை கொண்டு போட்டுருவான். கடைசியாக ஒரு வார்த்தை பார்த்ததை முடிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 30:27. மாசா 27. அப்பொழுது லாபான், உன் கண்களிலே எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்பதே அறிந்து கொண்டேன். இவன் கண்டுபிடிச்சிட்டார், உன்னால எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். லாங்குவேஜ் பார்த்தாச்சு, நம்ம வாட்ஸ்அப்ல வருகிறோம். இது எங்க இருந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையுமே நான் ஒரு கீ வார்த்தை இருக்கு. ஒரு வசனத்துக்குள்ள ஒரு கீ வார்த்தை இருக்கு. கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார். இதாங்க நம்முடைய கீ. உலகத்தில் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருக்குது, இதுதான் கீ. இதை நம்ம முதல் முறையாக எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12வது அதிகாரம் 6வது வசனத்துல, சீயோனிலே வாசமாய் இருக்கிற நீ சத்தமிட்டு கம்பீரித்து இஸ்ரவேல் பரிசுத்தவர் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார். இதுதான் அதுக்கு கொண்டு போகிற பாதை. நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணும். என்ன சந்தோஷமா இருக்கணும்? சீயோனிலே வாசமாய் இருக்கிறவளே. ஆண்டவர் நமக்கு ஒரு பேர் கொடுக்கிறார். சீயோனிலே வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி. சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. நான் உங்களுக்கு நேற்று ஒரு செய்தி கொடுத்தேன். வியாழக்கிழமை ஒரு செய்தி. எத்தனை பேர் அதை பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. விசுவாசம் காணப்படாதவர்கள், அரட்டோஸ். அந்த அரட்டோஸ்ல நம்மளால பார்க்க முடியாத காரியத்தை விசுவாச கண்ணோட பார்க்கிறோம். அதுல தான் இங்க சூழ்நிலையை நம்ம பார்க்காம சத்தமிட்டு கம்பீரிக்கணும். காரணம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவிலே பெரியவராக இருக்கிறார். ரைட், இது முதல் குறிப்பு. 2வது குறிப்பு, இது யார் செய்யறாங்க, எப்படி இது செய்ய முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 37வது அதிகாரம் 32 37 32. மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலே தப்பினவர்கள் சீயோன் மலையில் எடுத்து புறப்படுவார்கள். சேனையினுடைய கர்த்தரின் வாய்ராக்கியம் இதை செய்யும். அப்ப சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது அவ்வளவு மோசமா இருக்குது. ஆனால் ஆண்டவர் மீதியாக ஒரு கூட்டத்தாரை நான் வைப்பேன், அவங்கள நான் கொண்டு போய் சேர்ப்பேன். அது வைராக்கியம் செய்யும். இந்த வைராக்கியத்துல எப்பவுமே உலக பிரகாரம் மக்கள் ஒரு கோபம், கசப்பு, வைராக்கியத்தை வச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் தான் பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய வைராக்கியம் வச்சிருக்கிறார். ஒரு வார்த்தை போவோம். சங்கீதம் 87:1. சங்கீதம் 87:1. அவர் அஸ்திவாரம் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலத்திலே பார்க்கிலும் சியோன் வாசலிலே பிரியமா இருக்கிற. சியோன் வாசல், அதுங்க சியோன் வாசல். இந்த சியோன்ங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது. எருசலேம்ல இருக்கிற ஒரு மலையின் பெயர் சியோன். அதுல அவருக்கு ஒரு பயங்கர சந்தோஷம். இன்னைக்கு ஒரு சில ஹில் ஸ்டேஷனுக்கு போவாங்க. நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் கொட்டைக்கானல். ஆண்டவர் பெருதனா கிருபையில் எனக்கு ஒரு வீட்டு கொடுத்துருக்காரு. நானும் என் மனைவியும் போய் 2 நாள் அங்கே தங்குவோம். 2 நாள்னா 1.5 நாள் 2 நாள், அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடையாது.
இது எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்ட். ஆனா இது ஆண்டவர் கொடைக்கானல தெரிந்து கொள்ளல, சீயோனை அவர் தெரிந்து கொள்கிறார். அந்த அஸ்திபாரம் அங்க இருக்குது. 5வது வசனத்துல பாருங்க, சீயோனை குறித்து இன்னார் இன்னார் அதில் பிறந்தார் என்று சொல்லப்படும். உன்னதமாக அவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சிஜித் லைசான்ற ஒரு நபர் சீயோனை குறித்து பேசுவார். ஆண்டவர் பிக்ஸ் பண்ணி அதை ஸ்திரப்படுத்தி அதை அவரே செய்கிறாராம். பெரிய ஆச்சரியமான காரியம். சரி, 4வது ஒரு குறிப்பை பார்க்க போறோம். சங்கீதம் 102:16. சங்கீதம் 102:16. சரி, 13. தேவரில் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவேன், உம்முடைய அதன் தயை செய்யும் காலம் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல் மேலும் வாஞ்சை வைத்து அந்த மண்ணுக்காக பதிவிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். இதற்கு உங்களுக்கு நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். யுத்தம் நடக்குது, இஸ்ரேல் அடிமைப்பட்டாங்க, கீழ்ப்பெழுதுல சிதறிச்சாச்சு. ஆனா திரும்ப அவங்க ஆண்டவர் எழுப்பி கொண்டாடுறாரு சீயோன். அதுல அவங்க என்ன செய்றாங்க, பாராஷூட்ல வர்றாங்க. அந்த யுத்த வீரர்கள் வந்து அப்படியே அந்த எருசலேம்ல அப்படியே கீழே லேண்ட் ஆகிறாங்க. லேண்ட் ஆகி அந்த மண்ணை கையில் எடுத்து அந்த கல்லை கையில் வச்சுட்டு இந்த வார்த்தையை சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்கள் அதன் கல் மேலும் வாஞ்சி வைத்து அது மண்ணுக்காக பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிழ்வை வெளிப்படுவார். காரணம், இது அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருக்காக வைக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பிளேஸ். சங்கீதம் இது 4 குறிப்பு சொல்லிட்டேன். 132:13. 132:13. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாக இருக்கும்படி விரும்பினார். யூடியூப்ல நானும் என் மனைவி உட்காந்து சில இடங்களெல்லாம் பார்ப்போம். சுவிட்சர்லாந்து, லொட்டுக்கு எத்தனையோ காரியங்களை பார்ப்போம். ஃப்ரீயா தானே காப்பாங்க. ஆச்சரியமா இருக்கும், இவ்வளோ அழகான இடங்கள் உலகத்தில் இருக்கான்னு சொல்லி. அதெல்லாம் அவர் உண்டு பண்ணினவர். என்னென்னமோ அழகழகு கண்ட்ரிகள்லாம் இருக்குது. ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா, சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசலாம் விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், நான் விரும்பினபடினாலே இங்க வாசம் பண்ணுவேன். அவருக்கு கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு எதுவுமே அவருக்கு பிடிக்காது. இதான் அவருக்கு பிடிக்கிறாரு. இங்கதான் அவர் தங்கி வாசமா இருப்பார். சரி, ஒரு வசனத்தை வாசனம் அதை முடிக்க இருக்கிறோம், எடுத்துக்கொள்ளலாமா? எபிரேயர் 12வது அதிகாரம். எபிரேயர் 12:22. நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாக்கிய பாராம எருசலேமுக்கும் 1016 தேவர்களும். பாராம எருசலமே பரலோகம் விட்டிறங்குவதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோலித்தன் கொஞ்சிதனை ஏற்றழைக்கம் ஏக்கத்தின் குரல் கேட்டேன். தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டேன். தாபரமாய் சிறகினில் தாஞ்சமானேன். கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. இங்க எடுத்து பாடுறதுக்கு சந்தோஷம். காரணம், இங்கதான் நம்ம வந்து சேர போறோம். அங்க போகும்போது ஆண்டோடைய கிருபை இருந்தா அந்த பாட்டை நான் பாடுவேன். எனக்கு விசுவாசம் இருக்கு. பரலோகத்தில் பேர் எழுதப்பட்ட முதல் பேராவுடைய சர்வ சங்கத்தின் சபைக்கும் யாவருக்கும் நியாயாதிபதிக்க தேவனுக்கும் வந்து சேர்ந்தீர்கள். வந்து சேர்றோம். இந்த இடத்தை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு சொல்லி நம்ம பார்த்து முடிக்க இருக்கிறோம். திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் சீயோனை அஸ்திவாரப்படுத்தினார், எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார்.
அவருடைய ஜனத்தின் சிறுமியானவர்கள் அதன் திடன் கொண்டு அதில் தங்குவார்கள். ஜெபிச்சு படிப்போமா. மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. அவருடைய பிரதான கிருபையினாலே 14வது அதிகாரத்தை நாங்கள் முடித்ததுக்கு நன்றி. தொடர்ந்து இதை தியானிக்க நீர் உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன்,